இப்போ டெலிவரிக்கு அப்புறமா வந்து அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஸ்ட்ரக்சரே மாறிடுது. என்னால வந்து பழைய மாதிரி இருக்க முடியல. அப்படின்னும் போது அதுவும் டிப்ரஷனா மாற வாய்ப்பு. இப்போ என்னன்னா இப்போ கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் நம்ம பாடி ஃபிகர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால தான் சில பேர் ஃபீடிங் கூட பண்றது இல்ல. எனக்கு வந்து பிரெஸ்ட் எல்லாம் சேக் ஆயிடும் அப்படின்ட்டு. பட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட்ஸ் இஸ் a gift of motherhood that you have had and it is a thing, so you are gaining something. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் போஸ்ட்நேட்டல் எக்ஸசைசஸ்ன்னு இருக்கு. அப்போ அதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் வில் கம் பேக் டு தர் ஒரிஜினல் ஃபார்ம். யூ கேனாட் மேக் அவுட் இவங்களுக்கு டெலிவரி ஆச்சா ஆகலையான்றது மாதிரிலாம் தெரியாது. ஸோ அவங்க தே மஸ்ட் பி ரெடி டு அக்செப்ட் தட் சேஞ்சஸ் அண்ட் ரெக்டிஃபை இட் பை கோயிங் ஃபார் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் அண்ட் லுக்கிங் ஆஃப்டர் தர் ஹெல்த். அது ஒருவேளை வந்து இதை எக்ஸசைஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா இப்போ இந்த டெலிவரிக்கு அப்புறம் போடுற உடம்பு அப்படியே ஆயிடுமா நமக்கு? ஆமா, யூஸ்வலா அப்படி அந்த எக்ஸசைஸ் மெயினா இட் இஸ் டு எக்ஸசைஸ் டு கீப் யுவர் செல்ஃப் இன் ஃபார்ம். யூ மஸ்ட் டூ சம் வாக்கிங், வேணா ஒரு ஜிம் ஜாயின் பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ், மசில் ஸ்ட்ரெங்தனிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்படி பண்ணால் தே வில் பி ஆல் ரைட். இட் இஸ் ஒன்லி ஹவு வி. அதனால தான் போஸ்ட்நேட்டல் இதுக்கு வந்து செக்அப் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து 1 வீக்ல நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் 45 days, அது யூஸ்வலாக 40 days, பட் ஒரு 45 daysல நாங்கள் திருப்பி பார்ப்போம். அப்போ நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், நல்லா தூங்குறியாம்மா, நல்லா சாப்பிட்றியான்னு. இல்லை டாக்டர் தூக்கமே இல்லைன்னு. தென் வி டெல் த ரிலேஷன்ஸ்.